4 விக்கெட் குயிக்கா போயிடுச்சு. கண்டிப்பா இங்க இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணியே ஆகணும் சிஎஸ்கே. பயங்கரமா கம்பேக் கொடுத்துருக்காங்க இங்க ராஜஸ்தான் ராயல் பிரான்ச்சைசி. எக்ஸலண்டா போட்டு நிறைய விக்கெட்ஸை பேக் டு பேக் பிடிச்சிருக்காங்க. சென்னையுடைய டாப் ஆர்டர்ஸை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க. கண்டிப்பா இங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி ஆகணும். சென்னை விசஸ் ரசல் முரளி 5 6 அடிச்சா அவருக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு. ஒவல் முரளி 5 6களை பறக்க விட்டால் அவர்களுக்கு ரூபாய் 1000. வாக் பண்ணி வந்தாருங்க வெளியில. நல்ல ஷாட். பிடிச்சாலுமே கண்டிப்பா அவுட் கிடையாது. ஏன்னா அவரு பவுண்டரி போட்டு வெளில வந்துட்டாரு ஃபீல்டர். நல்ல ஷாட்டிங்க முரளி. நல்ல வாக் பண்ணி வெளியில வந்து ரவுண்ட் ட்ராக் வந்து வச்சாருங்க. நல்ல ஷாட் காத்துல போயிருக்கு. 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓவர் பிச் பால் நேரா பேட்டுக்கு போட்டாரு. அதான் அவுட் சைடு ஆஃப்ல. 138 இருந்து 145க்கு போயிட்டீங்க எங்க ப்ரொஜெக்டட் ஸ்கோர். கைட் பண்ணி விட்டுருக்காருங்க எங்க லெக் ஸ்டம்ப்ல. ஆஹா, வாட் அ ஷாட், வாட் அ ஷாட். மேட்ச் இதுவரையும் நடந்தது எல்லாத்தையுமே மறக்கடிச்சிட்டாருங்க இந்த ஒரு ஓவர்ல. வாக் பண்ணி வந்தாருங்க. ஓவருக்கு ஒன்று அடிக்கிறாருங்க. ஓவருக்கு ஒரு பால் சூஸ் பண்ணி அடிக்கிறாரு. வாட் அ கேம் பிளே. இதுதான் எதிர்பார்க்கறாங்க. பார்ட்னர்ஷிப் 30ங்க. 8வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் இங்க 30 ஆடுறாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும் சிஎஸ்கேக்கு. பார்ட்னர்ஷிப் ஒரு பார்ட்னர்ஷிப் தங்கமா இருந்திருக்கு. அது அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல தட்டி விட்டுருக்காருங்க. 1 பவுன்ஸ் அவுட் ஃபார் a boundary. மறுபடியும் நல்ல ஷாட் இந்த தடவை கவர்ஸ் திசையில. அகைன் ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் இங்க கவர்ஸ் திசையில ஓபனா வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ் போடக்கூடாது. ரொம்ப வித்து கொடுக்குறாங்க. நல்ல ஷாட்டுங்க. ஆஹா, அற்புதமான ஒரு ஷாட். நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட். வாக் பண்ணி வந்தாரு வெளியில. நல்ல ஷாட். 6. ரசல் முரளி இங்க பாக்குறோம். ஆஹா, பாட்டம்ல பட்டிருக்குங்க. திருச்சின்னு போயிருக்கு. 153 150. ரசல் முரளி ஒரு 50 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 42 so far from 17 balls. only 17. 17 பந்துகள் 42. எங்கேயோ இருக்காருங்க. எப்பா சிங்கிள் ஹேண்டட் அந்த மேட்ச் திருப்பிட்டாரு ஒரு திருப்பு. லாஸ்ட் 2 பால் 8 ரன் அடிக்க முடியுமா? ஃபுல் டாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க. அவருக்காக தரமான ஷாட். இங்க ஒரு ஃபுல் டாஸ் போடக்கூடாத ஒரு பந்து. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பவுலர் இன் திஸ் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் வரதராஜன். நிறைய ரன்ஸ் போய்கிட்டு இருக்கு வரதராஜனோட கையில இருந்து. சோ ஃபார் இது ஒரு 44 ரன் கொடுத்துருக்கு.